வணக்கம். இன்றைய விளக்க காட்சிக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நான் தான் உங்க ஆசிரியர். இன்னைக்கு நாம செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பகுதியான மெஷின் லேர்னிங் பத்தி தான் பார்க்க போறோம். இது ஏதோ ஒரு சாதாரண தொழில்நுட்பம் கிடையாதுங்க. நம்ம எதிர்காலத்தையே மாத்தி அமைக்க போற ஒரு சூப்பரான கருவி. சரி, தயாரா இருக்கீங்களா? ஆரம்பிக்கலாமா? கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. நீங்க எப்பதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்து முடிச்சதும் அடுத்து நீங்க எதை பார்க்க விரும்புவீங்கன்னு அதுக்கு எப்படி அவ்ளோ கரெக்டா தெரியுது? நெட்ஃப்ளிக்ஸ் எப்படி உங்களுக்கு பிடிச்ச படங்களை தேடி பிடிச்சு பரிந்துரைக்குது? இல்ல உங்க ஸ்மார்ட் போன் உங்க முகத்தை எப்படி டக்குன்னு அடையாளம் கண்டுபிடிக்குது? இந்த அன்றாட அற்புதங்களுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது வேற ஒன்றும் இல்ல, இந்த மெஷின் லேர்னிங் தான். அது எப்படி வேலை செய்யுதுன்னு தான் இன்னைக்கு நாம டீட்டெயிலா பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல இதெல்லாம் தான் கவர் பண்ண போறோம். முதல்ல இயந்திர கற்றலுக்கு ஒரு சின்ன வரவேற்பு, ரெண்டாவது இயந்திரங்கள் எப்படி கத்துக்குது, மூணாவது நிஜ உலகத்துல இது எப்படி பயன்படுது, நாலாவது சிறந்த தரவின் சக்தி, அப்புறம் கடைசியா இதோட பலன்கள் மற்றும் வரம்புகள். சரி, முதல் பகுதிக்குள்ள போகலாம். இயந்திர கற்றலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஓகே, இப்ப விஷயத்துக்கு வருவோம். மெஷின் லேர்னிங்னா உண்மையிலேயே என்ன? இது செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐயோட ஒரு மிக முக்கியமான பிரிவு. சாதாரணமா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ல நாம என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு சின்ன வேலைக்கும் நாம ஒரு கோட் எழுதணும், கரெக்டா? ஆனா மெஷின் லேர்னிங்ல அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரோக்ராமிங் தேவையில்லை. அதுக்கு பதிலா கம்ப்யூட்டர்கள் தங்களுக்கு கிடைக்கிற டேட்டாவில இருந்து தாமாகவே விஷயங்களை கத்துக்குது. தன்னோட சொந்த அனுபவத்தை வச்சு படிப்படியா தன்னைத்தானே அது மேம்படுத்திக்குது. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நாம சின்ன வயசுல சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டதை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். எடுத்த உடனே யாருமே சூப்பரா ஓட்டிட மாட்டோம் இல்லையா? கீழே விழுவோம், தப்பு பண்ணுவோம். ஆனா திரும்ப திரும்ப ஓட்டி பழகும்போது அந்த பேலன்ஸ் தானா வந்துடும், ஒரு நம்பிக்கை கிடைக்கும். மிஷின் லேர்னிங்கும் அசலா இதே மாதிரி தாங்க. ஏஐ சிஸ்டம்ஸ் என்ன பண்ணும்னா, டேட்டாவை நல்லா கவனிக்கும், அதுல தப்பு பண்ணி கத்துக்கும், பேட்டர்ன்களை கண்டுபிடிக்கும், அப்புறம் மீண்டும் மீண்டும் கிடைக்கிற அனுபவத்தால அதோட முடிவுகளை செம்ம துல்லியமா மாத்திக்கும். இப்போ 2வது பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த இயந்திரங்கள் எப்படி தான் கத்துக்குதுன்னு பார்க்கலாமா? இந்த கத்துக்கிற செயல்முறையில ஒரு 4 அடிப்படை படிகள் இருக்கு. அது அழகா நம்ம பார்க்கலாம். படி தகவல்களை, அதாவது டேட்டாவை சேகரிக்கிறது. இது ஒரு போட்டோவா இருக்கலாம், நம்பர்ஸா இருக்கலாம், இல்ல வார்த்தைகளா கூட இருக்கலாம். 2வது படி, அந்த டேட்டாவுல இருக்கிற பேட்டர்ன்ஸ், அதாவது வடிவங்களை கம்ப்யூட்டர் நல்லா அனலைஸ் பண்ணும். 3வது படி, அந்த உதாரணங்கள்ல இருந்து கத்துக்கிறது. எது சரி எது தப்புன்னு ஒரு முடிவுக்கு வர்றது. அப்புறம் 4வது கடைசி படி, இது வரைக்கும் கிடைச்ச அந்த அனுபவத்தை வச்சு புதுசா வர்ற தகவல்களுக்கு கணிப்புகளை, அதாவது ப்ரிடிக்ஷன்ஸை உருவாக்குறது. இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க ஒரு நிஜ உலக உதாரணத்தை பார்ப்போம். உங்க இமெயில்ல இந்த ஸ்பாம் மெசேஜ் எல்லாம் எப்படி தானாவே ஒரு தனி ஃபோல்டருக்கு போகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? இங்கே தான் நம்ம ஏஐ வருது. அது முதல்ல ஆயிரக்கணக்கான சாதாரண இமெயில்களையும் ஸ்பாம் இமெயில்களையும் நல்லா படிக்கும். அப்புறம் சந்தேகப்படுற மாதிரி இருக்கிற லிங்க்கு, உங்களுக்கு லாட்ரி அடிச்சிருக்கு மாதிரியான ஏமாத்து வார்த்தைகள், தேவையில்லாத விளம்பரங்கள், இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் அது அடையாளம் கண்டுபிடிக்க கத்துக்கும். இந்த ஒரு ட்ரைனிங்னால புதுசா ஒரு இமெயில் வரும்போது இது ஸ்பாம் தானா அப்படிங்கறத ஏஐ ரொம்ப துல்லியமா கணிச்சிடும். இங்க நீங்க எல்லாரும் ஒரு முக்கியமான விஷயத்தை கட்டாயம் புரிஞ்சுக்கணும். கம்ப்யூட்டருக்கு நம்மள மாதிரி சொந்தமா சிந்திக்கிற திறனெல்லாம் கிடையாதுங்க. அதுக்கு எந்த உணர்ச்சியும் இல்ல. ஒரு மெசேஜோட அர்த்தத்தையும் அது மனிதர்கள் மாதிரி உண்மையாவே புரிஞ்சுக்கிறது இல்ல. அது வெறும் டேட்டாவில் இருக்கிற கணித வடிவங்களை மட்டும் தான் கண்டுபிடிக்குது. அதுக்கப்புறம் நிகழ்தகவு, அதாவது ப்ராபபிலிட்டியை யூஸ் பண்ணி நமக்கு ரிசல்ட்டை கொடுக்குது. சுருக்கமா சொல்லணும்னா இது ஒரு அற்புதமான கணித மேஜிக், அவ்வளவுதான். சரி, அடுத்ததா பகுதி 3. நிஜ உலகத்துல இந்த இயந்திர கற்றல் எங்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு தேதியில இந்த மெஷின் லேர்னிங் பல பெரிய இண்டஸ்ட்ரீஸையே தலைகீழ மாத்திக்கிட்டு இருக்கு. நம்ம இன்ஸ்டாகிராம், நெட்ஃப்ளிக்ஸ்ல வர்ற ரெக்கமெண்டேஷன்ஸ் பத்தி ஏற்கனவே பார்த்தோம். ஆனா அது மட்டும் இல்லைங்க, மெடிக்கல் ஃபீல்டுல நோய்களை கண்டுபிடிக்கவும் டாக்டர்ஸ்க்கு ரிப்போர்ட்ஸை அனலைஸ் பண்ணவும் இது ரொம்பவே உதவுது. பேங்க்ல நடக்கிற ஏமாத்து வேலைகளை, அதாவது ஃப்ராடை கண்டுபிடிக்க, அப்புறம் டிரான்ஸ்போர்ட்ல செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், இப்படி இதோட பயன்பாடுகளை சொல்லிக்கிட்டே போலாம். ஒரு மாணவன் எப்படி நிறைய கேள்விகளை படிச்சு தேர்வுக்கு தயாராகிறானோ அதே மாதிரி தாங்க ஏஐயும். அதுக்கு எவ்வளோ டேட்டா கிடைக்குதோ அந்த அளவுக்கு அது சூப்பரா வேலை செய்யும். இப்ப நம்ம கிளாஸோட 4வது பகுதிக்கு வந்திருக்கோம். சிறந்த தரவின் சக்தி, அதாவது டேட்டாவோட பவர். ஏஐ உலகத்துல ரொம்பவே பிரபலமான ஒரு ரூல் இருக்கு. அது என்னன்னா, கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட். அதாவது குப்பையை உள்ள போட்டா குப்பை தான் வெளியே வரும். இதுல இருந்து என்ன தெரியுது? மோசமான தரவு மோசமான முடிவுகளை தான் உருவாக்கும். நீங்க ஒரு ஏஐக்கு தப்பான டேட்டாவையோ அரைக்குறையான தகவலையும் கொடுத்தீங்கன்னா அது கொடுக்குற ரிசல்ட்டும் தப்பா தான் இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன், கவனிங்க. ஒரு மிஷின் லேர்னிங் எந்த அளவுக்கு சரியா கத்துக்குது அப்படிங்கிறது நாம கொடுக்கிற டேட்டாவோட அளவு, அதோட துல்லியம், அப்புறம் அதோட டைவர்சிட்டி, அதாவது பன்முகத்தன்மையை பொறுத்து தான் இருக்கு. இப்போ ஒரு முகத்தை அடையாளம் கண்டுபிடிக்கிற ஏஐக்கு வெறும் ஒரு குறிப்பிட்ட நாட்டு மக்களோட போட்டோஸை மட்டும் ட்ரைனிங் கொடுத்தா என்னாகும்?
மத்த நாட்டு மக்கள் அதால சரியா கண்டுபிடிக்கவே முடியாது இல்லையா? டேட்டா சரியில்லைனா ஏஐ தப்பு பண்ண தான் செய்யும். இதனால வர்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் சார்பு அல்லது ஆங்கிலத்துல பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குறைபாடுள்ள டேட்டாவை வச்சு ஒரு கம்ப்யூட்டரை ட்ரெயின் பண்ணும்போது அது ஒருதலைபட்சமான அல்லது நியாயமில்லாத முடிவுகளை கொடுக்க ஆரம்பிக்கும். நம்ம பொறுப்பா எல்லா தரப்பு டேட்டாவையும் சரியா சேகரிக்கல அப்படின்னா இந்த டெக்னாலஜி ரொம்பவே பாரபட்சமா செயல்படுற அபாயம் இருக்குங்கிறத நாம மனசுல வச்சுக்கணும். நாம கிளாஸோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 5 பழங்கள் மற்றும் வரம்புகள். இப்போ நாம பார்க்க போறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒண்ணு. மெஷின் லேர்னிங்கோட அபாரமான திறமைக்கும் அதோட லிமிடேஷன்ஸ் கூட வித்தியாசத்தை இங்க பார்க்கலாம். இதோட பலங்கள் என்ன? நம்ம மனிதர்களை விட ரொம்ப வேகமா டேட்டாவை அனலைஸ் பண்ணும், போர் அடிக்கிற ஒரே வேலையை திரும்ப திரும்ப எந்த சலிப்பும் இல்லாம செய்யும், நம்ம கண்ணுக்கு தெரியாத பல பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்கும். ஆனா இதோட வரம்புகள், இதுக்கு கொஞ்சம் கூட பொது அறிவு அதாவது காமன் சென்ஸ் கிடையாது, இதுக்கு எந்த உணர்வுகளும் கிடையாது. அப்புறம் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தப்பான டேட்டா கொடுத்தா இது சார்புடையதா மாறிடும். இத சிம்பிளா எப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரு மியூசிக் ஆப் இருக்கு. நீங்க இதுவரைக்கும் கேட்ட பாட்டெல்லாம் வச்சு அடுத்து உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்கும்னு அதை சூப்பரா ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துரும். ஆனா அந்த பாட்டு கொடுக்கிற சந்தோஷத்தையும் இல்ல அந்த வரிகள்ல இருக்கிற வலியையும் அந்த ஏஐயால எப்பவாவது ஃபீல் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறது நமக்கு உதவியா இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான கருவி தானே தவிர அது மனித அறிவுக்கு ஒருபோதும் மாற்று ஆகாது. இதை நாம எப்பவும் மறக்கக்கூடாது. சரி மாணவர்களே, நாம இன்னைக்கு மெஷின் லேர்னிங்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, டேட்டாவோட பவர் என்ன, அதோட குறைகள் என்னன்னு நிறைய விஷயங்களை ரொம்ப அருமையா கத்துக்கிட்டோம். இப்போ கிளாஸை முடிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்வொர்க். உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க யூஸ் பண்ற மெஷின் லேர்னிங்க்கு ஒரு 5 உதாரணங்களை உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. அதோட அந்த சிஸ்டம்லாம் என்ன மாதிரி டேட்டாவை யூஸ் பண்ணுது, அதுல ஏதாவது அபாயம் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை பத்தி நம்ம அடுத்த கிளாஸ்ல விவாதிக்கலாம். தொடர்ந்து தேடுங்க, கத்துக்கிட்டே இருங்க. நன்றி.